ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். பிறப்பிலேயே ஐயப்பனின் அனுகிரகம் பெற்ற 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து 12 ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோன்னே பலருக்கும் முதல்ல வரக்கூடிய தெய்வம் இந்த ஐயப்ப சுவாமி தான். ஐயப்பனுக்கே உரிய மாதம் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்துல ஐயப்பனின் அனுகிரகம் பெற்ற 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத சொல்றதுல நம்ம சேனல் ரொம்பவே சந்தோஷம் அடைகின்றது. உங்களுக்கு ஐயப்பனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஐயப்பன் அப்படின்னு சொன்னோனையே பலருமே அதீத ஒரு பக்தியோடையும் பாசத்தோடையும் கடினமான அந்த விரதத்தை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அது ஏன் ஐயப்பனுக்கு மட்டும் இவ்வளவு கடினமான ஒரு விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயப்ப பக்தர்களை எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது. அது மட்டும் இல்ல, ஐயப்பனை அந்த ஒரு ராசிக்காரர்கள் மாலை போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ராசியில உள்ளவங்களுக்கு பாதக சனி, அஷ்டம சனி இருந்தாலும் அந்த சனியினால் தாக்கம் வரவே வராது. அது ஐயப்பனுக்கு சனி பகவான் கொடுத்த வாக்கு. ஐயப்பன் அப்படின்னோடனே நம்ம நினைவுக்கு வருவது கருணையுள்ள தெய்வம், வீரமான தெய்வம். இந்த தெய்வத்தின் அனுகிரகம் பெற்ற முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர். ஷார்ட்ஸில் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்குது. கட்டாயம் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.